தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 21 இறைவார்த்தைகள் 1-4 முடிய. அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதைக் கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதைக் கண்டார். அவர் இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போற்றிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதத்துடைய 24ஆம் நாளாக இன்று தாயாம் திரு அவை புனித ஆண்ட்ரூ டுங்லாக் மற்றும் அவருடைய தோழர்கள் மறை சாட்சியராக 16, 17, 18 நூற்றாண்டுகளிலே வியட்நாமிலே ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து ஆண்டவருக்காக பல்வேறு இன்னல்களை அனுபவித்து மறை சாட்சிகளாக தங்களுடைய உயிரை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். இவருடைய இந்த செழிப்பான வாழ்வு, இயேசுவின் மேல் கொண்ட நம்பிக்கை, தங்களுடைய வாழ்வு முழுமையாய் கடவுளை முழுமையாக அவர்கள் நம்பினார்கள். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். தானியேல் புத்தகத்திலே தானியேல் அவரோடு இருந்தவர்களும் 4 பேருமே கடவுளை முழுமையாக நம்பினர். அரசன் கொடுத்த அந்த உணவை கூட அவர் உண்ணவில்லை. மாறாக அவர்கள் இறை நம்பிக்கையோடு கடவுள் மீது பற்றுறுதியோடு வாழ்ந்தார்கள். சாதாரண எளிய பல வகை உணவையே அவர்கள் உண்டார்கள். மயக்க உணவிலேயோ அல்லது உடலுக்கு ஒரு சோம்பலை கொடுக்கக்கூடிய உணவுகளை அவர்கள் உண்ணவில்லை. மாறாக மிகவும் அறிவு தெளிவோடு இருந்தார்கள். இதைத்தான் இன்றைய நற்செய்தியோடு பார்க்கிறோம். இயேசு நிறைவேற் கோயிலில் காணிக்கை போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். செல்வர்கள் வருகிறார்கள், ஏழைகள் வருகிறார்கள். அதில் ஒரு கைம்பெண் தனக்கு இருந்த 2 செப்பு காசுகளையும் அதில் போடுகிறாள். இயேசு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இருப்பதிலிருந்து கொடுப்பதல்ல, மாறாக இருப்பதை எல்லாம் கொடுப்பது. தன் பிழைப்புக்காக வைத்திருந்த அந்த 2 காசிலையுமே அவள் போட்டுவிட்டாள் என்று சொல்லுகிறார். காரணம், கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை. கடவுள் பார்த்து கொள்வார், என்னுடைய வாழ்வு கடவுள் அவருக்கு தெரியும் என்ற ஒரு நிறைவான ஒரு உள்ளத்தை சொல்லுகின்றார். அதான் நாம் பார்க்கிறோம். எத்தகைய ஒரு மனநிலையோடு நாம் கொடுக்கிறோம். இன்றைக்கு எல்லாம் பொருள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. எது கேட்டாலும் நம்ம தாராளமாக செய்கிறோம். ஆனால் என்ன மனநிலையில் நம்ம செய்கிறோம், அதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்க்கிறார், நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். அத்தகைய உள்ளம் இன்றைக்கு நாம் புனித ஆண்ட்ரூ அந்த மறை சாட்சியர்கள் இயேசுக்காக தங்கள் உயிரை கொடுத்தார்கள். அவருடைய உள்ளம் இயேசுக்காக தங்களுடைய உயிரை அர்ப்பணிப்பது. அத்தகைய ஒரு தாராள அந்த உள்ளத்திலே கடவுள் மீது ஒன்று அந்த நம்பிக்கை குன்றின் மேல் இட்ட விளக்காக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளிலே ஆண்டவர் இந்த திங்கட்கிழமையிலே காலை பொழுதிலே யூடியூப்ல ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர், நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருங்கள், கடவுள் உங்களை கைவிட மாட்டார் என்ற ஒரு அருமையான ஒரு செய்தியை ஆண்டவர் இந்த நாளிலே அந்த ஏழை கைம்பெண்ணுடைய அந்த ஒரு நம்பிக்கை, ஏழை கைம்பெண்ணுடைய அந்த செயல்பாடை பார்த்து அதை பாராட்டுகின்றார். பாருங்கள், இயேசுடைய பார்வை முற்றிலுமாக வித்தியாசமான பார்வை. இயேசுடைய பார்வை ஒரு மனித பார்வை அல்ல, மாறாக ஒரு தெய்வம் சார்ந்த ஒரு பார்வையோடு பார்க்கின்றார். ஆனால் மனித பார்வை கணக்கில் கூட நாம் செல்வந்தன் இவ்வளவு அதிகமாக போட்டார் என்று நாம் சொல்லலாம், அது மனித பார்வை. ஆனால் இயேசு அதையும் கடந்து போகின்றார். அதான் நிலையான வாழ்வு. நவம்பர் மாதம் அந்த நிலையான வாழ்வுக்கு செல்லக்கூடிய நாம் எல்லோருமே இந்த உலகத்தை கடந்து நிற்க வேண்டும். அதைத்தான் இயேசு செய்து காட்டுகின்றார். இயேசு பாராட்டுகின்றார் ஏழை கைம்பெண்ணை. இன்றைக்கு நாம் எத்தகைய ஒரு மனநிலையோடு ஆண்டவருக்கு நம்மை கொடுக்கின்றோம், சிந்திப்போமா, ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். மீது நாங்கள் பற்றுறுதியோடும் நம்பிக்கையோடும் வாழ எங்களுக்கு இந்த அருமையான புனிதர்களை அவருடைய தோழர்களை மறைச்சாட்சிகளை வியட்நாமிலே தங்களுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்த அந்த அவருடைய அந்த துணிவு, அவருடைய ஆற்றல், அவருடைய இறை நம்பிக்கை இன்றைக்கு எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் படக்கூடிய பல்வேறு இன்னல்கள், இடையூறுகள், என்னுடைய வாழ்க்கையில சந்திக்கிற சவால்கள், இந்த நவம்பர் மாதத்திலே பல்வேறு விதமான இன்னல்கள், பாதிப்புகள், அது குறிப்பாக மழை வெள்ளத்தினால் இன்றைக்கு அநேக பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையிலே உம்முடைய உடனிருப்பு, அஞ்சாதே, திகையாதே, கலந்தாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் நம்முடைய வாக்கு தத்துவம் எல்லா குடும்பத்துக்கு இந்த யூடியூப் ஜெபிக்க அநேக பேர் இந்த நவம்பர் மாதத்திலே இறந்தவர்களுக்காக ஜெபிக்கிற இந்த மாதத்திலே என்னாலும் நிலை வாழ்வு உண்டு என்பதை கடந்து செல்லக்கூடிய மக்களாக வாழ உம்முடைய கிருபையும் மேலான கொடைகளையும் இந்த நாளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி வழிநடத்தும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.